சர்ப்ரைஸ் தீம் கேக்கோட ட்ரெண்ட் முடிஞ்சிருந்தாலும், இந்த சர்ப்ரைஸ் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அது எப்பவுமே புதுசா தான் இருக்கும். அதே மாரி தான் இது ஒரு சர்ப்ரைஸ் தீம் கேக். இந்த கேக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சு குடுக்க போறோம். ஆனா, இதில என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, இந்த சர்ப்ரைஸ் ஒரு 1 இயர் பேபிக்கு. சர்ப்ரைஸ்னா என்னன்னு கூட தெரியாத ஒரு ஏஜ். பட் எனிவேஸ் அட்லீஸ்ட் அவங்க பேரண்ட்ஸாச்சும் அந்த சர்ப்ரைஸ் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஃபைனலி இந்த கிஃப்ட்டெல்லாம் அந்த கேக்குள்ள முடிச்சு, இந்த கேக்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் எப்பவுமே பிரைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ்க்கு சூஸ் பண்ணுறது கனாஷ் தான். அதுவே பேஸ்டல் சைடுனா கண்டிப்பாக விப்பிங் க்ரீம் தான் பெஸ்ட். ஸோ இந்த கனாஷில் ஒரு ட்ராப் எல்லோ கலரே இவ்வளோ பிரைட் கலர் கொடுத்துருச்சு. இது ஒயிட் சாக்லேட் கனாஷ். இன்னொன்று கனாஷில் ஒரு கஷ்டமான வேலை, இதை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நீட்டான ஈவனான ஃபினிஷிங் கொடுக்கறது தான். பட் எனிவேஸ் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் நீங்களும் பர்ஃபெக்டாக உங்களோட ஐசிங் கனாஷில் பண்ணிடலாம். கனாஷ் ஐசிங்னாலே ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஹெசிடேட் பண்ணேன். ஆனால் இதோட ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ்க்கெல்லாம் இதை எடுக்கிறதுக்கும் ஹெசிடேட் பண்ணுறதில்ல. ஸோ இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் வர கேக் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களே வந்து ரீச் பண்ணும். ஃபைனலி இந்த பிரைட் எல்லோ கலர் கேக்கை நீட்டாக ஐசிங் பண்ணி முடிச்சாச்சு. கேக்கோட ஃபைனல் அவுட்புட்டும் இப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் தீம் கேக் அண்ட் யூனிக்கான கேக் கஸ்டமைசேஷனுக்கு நம்ம பேஸில் உங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆர்டர்ஸ்க்கு கீழே தெரிகிற நம்பர் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் மோர் பீஸ் கேக் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.